அடுத்தவனுக்கு நீ தருகிற உணவு இறைவனுக்கு தந்ததாகும் இந்து மதம் சொல்லுகிறது. என் கடைக்கோடி சகோதரனுக்கு செய்தது எனக்கே செய்ததாகும் இது கிறிஸ்தவ மதம். பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கிற பொழுது தான் மட்டும் சாப்பிடுகிறவன் நல்ல இஸ்லாமியன் இல்லை. இது இஸ்லாமிய சமயம். உண்மையான ஆன்மீகவாதிகளாக இருந்தால் எல்லா சமயத்திலும் சொற்கள் வேறுபடும், கருத்து ஒன்றுதான். கடவுள் வேறுபடும், கருணை ஒன்றுதான். பேசுறாங்க பேச்சு. முந்திலாம் ரோட்ல எவனாவது அடிபட்டு ஊந்துட்டான் அப்படின்னு வைங்களேன், உடனே தண்ணி கொடுப்பாங்க, அப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க, அவருக்கு ஆசுவாசப்படுத்துவாங்க, அவர் தூக்கி வச்சு நிர்வாணப்படுத்தி அப்புறம் மெதுவாக ஏற்றி அனுப்புவாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, ஒருத்த அடிபட்டு உழுந்தான்னா 10 பேர் சுற்றி நின்றுட்டு கேமரால போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதோட விட்டா பரவாயில்ல, அதை உடனே வாட்ஸ்அப்ல மச்சான் ப்ளீஸ் லுக் திஸ். ஆன்மீகம்னா வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது கோவிலுக்கு போகிறது, விளக்கேற்றுறது, அப்புறம் கற்பூரம் ஏற்றுறது, சுற்றி வருது, இதெல்லாம் ஆன்மீகத்தின் தொடக்க நிலை. ஆனால் நான் கோவிலுக்குள்ளே காண்கின்ற தெய்வம் என்னை சுற்றி இருக்கிற அத்தனை உயிர்களிடத்திலும் இருக்கிறது என்று இந்த உயிர்களை நேசிப்பது ஆன்மீகத்தின் உச்சம். இதை எல்லா சமயங்களும் ஒத்துக்கொள்ளுகின்றன.